அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு உறுதி அளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்திற்கு அரசியல் கொள்கைகள் குறுக்கீடாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். பல முறை வலியுறுத்திய பிறகும் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இதுவரை கையெழுத்திடவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு உறுதி அளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜீவபாரதி, இந்த PM ஸ்ரீ கல்வி திட்டம் குறித்தும் இந்த கல்வி திட்டம் தொடர்பாக இதில் கையெழுத்திட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய SSC திட்டத்துக்கு கீழான நிதியை ஒதுக்கணும். அதற்கான காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் எல்லாமே வழங்கப்படாமல் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதம் நேரடியாக பிரதமர் மோடிக்கு எழுதியிருந்தாரு. தற்போது அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதுல மார்ச் 15 அந்த காலகட்டங்கள்ல PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்திட தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நிலையில அந்த ஒப்புதலுக்கான கடிதத்தை நாங்க திருப்பி அனுப்பியிருந்தோம். அந்த கடிதத்துல ஒரு மிக முக்கியமான பகுதியை நீக்கிட்டு அதன் பிறகு அந்த PM ஸ்ரீ திட்டத்துல நாங்க கையெழுத்திட தயார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டதா சொல்லி அந்த கடிதத்துல சொல்லியிருக்காரு. அதே போல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்துல உடனடியா தமிழ்நாடு அரசு கையெழுத்திடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல SSC திட்டத்தின் கீழ் கடந்த கல்வியாண்டில், அதாவது 2023-2024 கல்வியாண்டுல 1876 கோடி ரூபாய் நாங்க கடந்த கல்வியாண்டுல ஒதுக்கி இருக்கோம். அதே போல இந்த கல்வியாண்டுக்காக 4305 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்குறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கோம். தவணை முறையில் அதுக்கான ஒப்புதல் நாங்க அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த SSC திட்டத்தை போலவே PM ஸ்ரீ திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளணும். நாங்க குறிப்பிட்டு தமிழ் மொழி வளர்ப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்துல தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்காரு. தமிழை வளர்ப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்திருக்கு. காசி தமிழ் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்க நடத்திட்டு வரோம் அப்படிங்கிறது தான் தர்மேந்திர பிரதான் அதுல குறிப்பிட்டிருக்காரு. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக இதற்கு நீங்க கையெழுத்திடணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வலியுறுத்தலா கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு கடந்த 2 தினங்களாக மாநிலத்தினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பாஜக அரசு எங்களை இந்த PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்துறதுக்கு அழுத்தம் தராங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அரசியல் ரீதியா பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக இதற்கு கருத்து தெரிவிச்சுட்டு வந்த நிலையில தற்போது மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு பதிலானது கிடைச்சிருக்கு. PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட வலியுறுத்தி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜீவபாரதி.